ஸ்ரீராமனின் அருளமுதமாக வழங்கப்படுகிறது. अपहर्तारं दातारं सर्वसंपदां लोकाभिरामं श्रीरामं भूयो भूयो नमाम्यहम्. நம் ஆபத்துக்கள் அனைத்தையும் போக்கி நன்மையே வழங்குபவன் ஸ்ரீ ராமச்சந்திரன். ராமன் என்னும் திருநாமத்துக்கு எத்தனையோ பொருள்கள். ரமயதீதி ராமஹா, தன்னை சேவிப்பவர்களுக்கெல்லாம் ஆனந்தம் கொடுப்பவன் ராமன். அவனுடைய திருவுருவத்தை தரிசித்தாலே எழில் கொஞ்சும், அழகு பெருகும், சாந்தி தவழும். கோபப்படமாட்டான், கோபத்தை ஜெயித்தவர். யாரேனும் அவனுக்கு எதிர்த்தே கோபப்பட்டாலும் அவர்கள் கோபத்தையும் இல்லையாக்கி விடுவான். ஒரு நெருப்பு கங்கை பூமியில் போடுகிறோம். தரையில் புல்லு முளைத்திருந்தால்தான் அந்த கற்பூரம் நெருப்பு பிடிக்கும். தரை புல்லே இல்லாமல் வெறும் தரையாக இருக்குமானால் கற்பூரம் ஒரு நிமிஷத்தில் அணைந்து போகும். அதே போல நம்மிடத்தில் கோபம் இருந்தால்தான் அல்லது விருப்பம் இருந்தால்தான் யாரோ நம்மிடத்தில் கோபப்படும் போதோ காமப்படும் போதோ உடனே நாமும் அதற்காக நெருப்பு பிடித்துக் கொள்வோம். ஆனால் நம் உள்ளத்தில் காமமும் கோபமும் இல்லையானால் மற்ற பேர் எத்தனை காமத்தை காட்டினாலோ கோபப்பட்டாலோ நம்மிடம் நெருப்பு பிடிக்காது. வெறும் தரையில் கற்பூரத்தை போட்டால் நெருப்பு பிடிக்குமா? ஆனால் புல் முளைத்திருக்கிற தலையில் போட்டால் பிடித்துக் கொள்ளும். வைக்கோல் இருக்கும் தரையில் போட்டால் பற்றி கொள்ளும். ஆக மற்ற பேர் நம்மை நோக்கி கோபித்துக் கொள்வதை குற்றம் சொல்லி பயனில்லை. நம் உள்ளத்தில் இருக்கும் காமத்தையும் கோபத்தையும் கழித்து விட்டோமானால் எதிர்த்து வருபவர் எத்தனை கோபப்பட்டாலும் நாம் கலங்க மாட்டோம். அதை சிறிது நேரத்தில் போக்கியும் விடலாம். இப்போது பரசுராமனுடைய கதையில் ராமன் பரசுராமனுக்கு எப்படி பதில் கூறுகிறார்ங்கிறத பார்த்தோம்னால் எப்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும், கோபத்தை ஜெயிக்க வேண்டும்னு புரிந்து கொள்ளுகிறோம். வயசாக வயசாக தானே கோபம் குறையும், அது உண்மை. ஆனால் சிலருக்கு வயதான பிற்பாடும் கோபம் குறைய மறுக்கிறது. கோபம் வரலாம். பெருமானை விரோதித்து யாரேனும் பேசினாலோ, சாத்திரங்களை மட்டம் தட்டி பேசினாலோ, ஆழ்வாராச்சாரியர்களை குறை கூறினாலோ கோபம் வருவது இயற்கை. அது தவிர நமக்காக கோபப்பட்டு கொள்ள கூடாது. குடும்பத்துக்காகவோ நமக்காகவோ ஓ இப்படி நடந்து விட்டதே அப்படி நடந்து விட்டதே என்கிற கோபத்தாலோ பயனில்லை. ராமன் கோபத்தை ஜெயித்தவர். இவ்வளவு கோபத்தோட பரசுராமர் வந்து நின்றால் நமக்குடனே இரண்டு எண்ணங்கள் தோன்றும். ஒன்று கோபம், பதில் கோபப்படலாம். நமக்கும் பரசுராமன் அளவுக்கு கோபம் இருக்கிறது, சக்தி இருக்கிறதுன்னு வைத்துக் கொள்வோம். எதிர் கோபப்படுவோம். சக்தி இல்லையானால் பயந்து போவோம். அப்ப ரெண்டு தான் நடக்கும். ஒன்று சக்தி இருந்தா எதிர்த்து கோபப்படுவோம், சக்தி இல்லையானால் பயந்து ஒடுங்கி போவோம். ராமன் இரண்டையுமே செய்யவில்லை. எதிர்த்து கோபமும் படவில்லை, பயப்படவும் இல்லை. இத்தனைக்கும் சக்தி இருந்தவன் ராமன். பரசுராமரை விட சக்தி மிக்கிருந்தபடியால் அவனுக்கு கோபமும் ஏற்படலை, பயமும் ஏற்படலை. கண்ணன் கீதையில் சொல்லும் போது வீத ராக பய குரோதா ஸ்திததீர் முனிருச்சியதே. ராகத்தையும் பயத்தையும் விருப்பத்தையும் யார் ஒழித்திருக்கிறானோ அவன்தான் ஞானி, அவன்தான் ஞான யோகின்னு கண்ணன் உரைக்கிறார். அந்த ஞான யோகிக்கு எடுத்து காட்ட வேண்டுமே, கண்ணன் கூறிவிட்டு போனார். ஆனால் அதை ஒருத்தர் நடத்தி காட்ட வேண்டுமே, அவன்தான் ராமச்சந்திரன். அந்த ராமனை தற்போது கோட்டை சீனிவாச பெருமான் கோயில் திண்டுக்கல் அதில் சேவிக்க வந்துள்ளோம். தற்போது சேவித்துக் கொண்டிருக்கிறோம். என்ன சாந்தி தவழும் திருமுக மண்டலம். நின்ன திருக்கோலத்தில் கையிலே வில்லை ஏந்தி கொண்டு இடது கையில் வில்லோடே வலது கையில் அம்போடே அற்புத திருக்கோலத்தில் நின்ன திருக்கோலத்தில் உள்ளார். அவருக்கு இடதுபுறத்தில் சீதாதேவி எழுந்தருளி உள்ளார். ராமனையே தரிசித்துக் கொண்டு ஓர் கண்ணால் ராமனையும்
மற்றொரு கண்ணால் அடியார்களான நம்மையும் இப்படி இரண்டு கண்களாலும் ஒரு கண்ணால் அவரிடத்தில் காதலை பொழிகிறாள், மற்றொரு கண்ணால் நம்மிடத்தில் அன்பையும் அருளையும் பொழிகிறாள். ஒரு பக்கத்தில் வால்லபியம், மற்றொரு பக்கத்தில் வாத்சல்யம். இப்படி எழிலார்ந்த திருக்கண்களோட சீதை சேவை சாதிக்கிறாள். அவருக்கு வலதுபுறத்திலே லக்ஷ்மண சுவாமி எழுந்துருளி உள்ளார். இவ்விருவருக்கும் கைங்கரியம் புரிவதே ஒரு ஜீவாத்மாவின் கடமை. நாம் அனன்யார்க சேஷபூதர்கள், மற்ற பேருக்கு ஆட்படாத பெருமானுக்கும் பிராட்டிக்குமே ஆட்பட்டிருக்கும் அடிமகள். இதில் ஒன்றும் குறையில்லை. பகவானுக்குத்தானே நாம் அடிமை. அவரோ நம்மை எடுத்து மடியில் வைத்துக் கொள்ள தயாராக உள்ளார். லக்ஷ்மணன் சேஷத்துவம், அடிமைத்தனத்துக்கே ஒரு உருவம். அவரை சேவித்துக் கொண்டோம். அதே போல் இம்மூவருக்கும் சேர்ந்து அடிமை செய்வதையே தன் தெராப்பயனாக பெற்றிருந்த ஆஞ்சநேய சுவாமி இவர்களை வணங்கிக் கொண்டே கூப்பின திருக்கைகளோட அற்புதமாக எழுந்தருளி உள்ளார். ஆக ராம பரிவாரத்தை, ராமன், லக்ஷ்மணன், சீதை, ஆஞ்சநேயர் ஆகிய அனைவரையும் சேவித்துக் கொண்டோம். ஏற்கனவே கூறினபடிக்கு இவர்கள் கோட்டையில் இருக்கும் ஆஞ்சநேய சுவாமி சன்னிதானத்தில் இருந்தவர்கள். கடந்த 40 ஆண்டுகளாக இங்கே ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கோயிலில் பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார்கள். ராமனையும் சேவித்துக் கொண்டோம். இனிமேல் அடுத்து நாம் ஆஞ்சநேயரை சேவிக்க போகிறோம். அதற்கு முன்னால் வந்த பரசுராமருக்கு அவன் கோபத்துக்கு ராமன் எப்போது பதில் கொடுத்தான்னு பார்க்க வேண்டும். ரிச்சிகே பார்கவே பிராதாது விஷ்ணுஸ்ஸ ஞாசமுத்தமம் ரிச்சிகஸ்து மகாதேஜாக புத்திரஸ்ய அப்ரதி கர்மணா. நாம் இப்போது இருப்பது 75வது சர்க்கம். இன்னும் 2 சர்க்கங்களில் பாலகாண்டம் முடிவு பெறப் போகிறது. விஷ்ணு தன் கையில் இருந்த வில்லை ரிஷிகரிடத்தே கொடுத்தான். ரிஷிகர் தன் பிள்ளை ஜமதக்னி இடத்தில் கொடுத்தார். ஜமதக்னி தன் மகனான பரசுராமருக்கு கொடுத்தார். இப்போது அந்த வில் பரசுராமர் கையில் உள்ளது. சிலை, வில், தனுஷ், சாபம் என்று வில்லுக்கு பலவிதமான பெயர்கள் உண்டு. இப்போது அவர் கையில் இருக்கும் வில்லை கொண்டுதான் கூக்குரலிட்டார். ராமா, உனக்கு தைரியமாக இருந்தார் இந்த வில்லை வாங்கிப்பார். பெண்கள் அடுப்பு மூட்டி, அதாவது விறகடுப்பு மூட்டி சமைத்து சில காலத்துக்கு முன்னால் பார்த்தோம். இப்போது பார்க்க முடியாது. அது ஒரு 30 வருடங்களுக்கு முன்னால் விறகடுப்பு மூட்டி இல்ல கரி அடுப்பு மூட்டி பார்த்தோம். அடுப்பை மூட்டி சமையல் தொடங்கறதுக்கே 20 நிமிஷம் ஆகும். ஆனால் இன்று சமையலே 20 நிமிஷம் தான். ஆனால் அன்று காலமே வேறு, இன்று காலமே வேறு. ஆனா அதே அக்னி மாறப் போவதில்லை. காலம் மாறிவிட்டது, அறிவியல் முன்னேறி விட்டதுங்கிறதுக்காக காற்று கொண்டு சமைக்கிறோமா, தண்ணீரை கொண்டு சமைக்கிறோமா? நெருப்பில்லாமல் இன்றும் சமைக்க முடியாது. கூறலாம், இல்லையே எலக்ட்ரிக் ஓவன் வந்து விட்டதே, அப்ப அதிலிருந்து சமைக்கிறோமே. நெருப்பு பொறி தெரியவில்லை என்னால், நெருப்பு பொறி தெரியவில்லை, ஜுவாலை தெரியவில்லை. ஆனால் நெருப்பின் எரிக்கும் சக்தி, அந்த சக்தி கொண்டுதான் அத்தையும் சமைப்பதற்கு முடியும். விறகடுப்பு மூட்டி பழக்கப்பட்டவர்களுக்கு ஒன்று தெரியும். ரொம்ப கணக்கணான்னு எரிகிறது. ஒருவேளை அடிப்பிடித்து விடுமோ, அடியில் அதிகமான நெருப்பு இருந்தால் காந்தி போகும், அப்போது பண்டம் வீணாகி போகும். சற்றே குறைக்க வேண்டும். முதல் கொஞ்ச நேரத்துக்கு நெருப்பு கணக்கணான்னு எரியும். அதற்கு பிற்பாடு நெருப்பின் தாக்கத்தை குறைத்தால்தான் சாதமானதோ குழம்பானதோ நிதானமாக ஒழுங்காக ஆகும். அப்ப அதற்குரிய விறகை சற்றே வெளியிலே இழுப்பார்கள். ஆனா பல பேர் பந்தியில் உட்கார்ந்தாகிவிட்டது, கிடுகிடுன்னு சோறு சமைக்க வேண்டும், இன்னொரு விறக உள்ளே சொருகுவார்கள். அப்ப விறக நன்னா வைத்தால் கிடுகிடுன்னு நெருப்பு எரியும், விறக விளக்கினால் நெருப்பு குறையும். கட்டைய போட்டால் நெருப்பு வேகமா எரியும், கட்டையை எடுத்துட்டா நெருப்பு குறைஞ்சு போடும். இது பெண்களே அறிந்தது. இது ராமன் அறிய மாட்டானா? ராமன் அன்று இருந்த கடவுள், அவனுக்கு தெரியாது இருக்குமா? இந்த ஆண்களுக்கு யாருக்கும் தெரியாது. இப்ப நமக்கு இருக்கிற ஆண்களை கேட்டா எத்தனை பேருக்கு சமைக்க தெரியும்? அது தெரிவதில்லை. பால் காய்ச்சவும் தெரியாது, வெந்நீர் வைக்கவும் தெரியாது என்று கூறிவிடுவோம். ராமன் அப்படி அல்ல, சமையற்கரையில் ரொம்பவே தேர்ந்தவர். ஆகவே நெருப்பு போலே கோபத்தில் கொப்பளித்துக் கொண்டிருக்கிறார் பரசுராமர். இந்த நெருப்பை குறைக்க வேண்டுமானால் கையில் இருக்கும் கட்டையை வாங்கிவிட்டால் போதும். கட்டையை வாங்கினா நெருப்பு குறைஞ்சு போயிடும். இதோ கையில் கட்டை, அதாவது வில், அந்த வில்லை பிடித்துக் கொண்டுதானே இத்தனை கொதிக்கிறார். அந்த வில்லை வாங்கிவிட்டால் கொதிப்படங்கி போவார் என்று புரிந்து கொண்டான் ராமன். அதனால வில்லை வாங்க முற்படுகிறான். தத்வா மகேந்திர நிலையா தபோபல சமன்விதா ஸ்ருத்வாது தனுஷோபேதம் ததோகம் திருதமாகதா ததைவம் வைஷ்ணவம் ராம பித்ருபைதாமகம் மகது க்ஷத்ர தர்மம் புரஸ்கிருத்திய கிருஹீஷ்வ தனுருத்தமம். ராமா, நீ க்ஷத்ரிய அரசனாக இருப்பது உண்மையா இருந்தால்
உனக்கு கோபம் உண்டு, உனக்கும் சிறந்த ஆற்றல் உண்டுங்கிறது இருந்தால் என் கையில் இருக்கும் வில்லை வாங்கிப்பார். அடுத்த சர்க்கத்துக்கு போகிறோம். 76வது சர்க்கம். ராமன் விஸ்வாமித்திரர் கையில் நின்னும் வில்லை வாங்குகிறார். ஸ்ருத்வாது ஜாமதக்னஸ்ய வாக்கியம் தாசரதிஸ்ததா கௌரவாத் கதிந்திரதகதா பிது ராமம் அதாப்ரவீத். ஆனால் ராமன் சற்றும் மரியாதை குறையாமல் கூப்பின கைகளோட முதலில் அவருக்கு வணக்கத்தை தெரிவித்தான். பிற்பாடு கையை விடித்து இப்போது தான் அரசங்கிற தெம்போடே பரசுராமரை குறித்து பேசலுற்றான். அவஜானாசி மே தேஜா பஷ்யமே அத்ய பராக்கிரமம். என்னுடைய வீரத்தை தெரியாமல் நீர் பேசுகிறீர் பரசுராமரே, இது தவறு. முதல் யாரிடத்தில் பேசுகிறோமோ அவன் இன்னார் என்று தெரிந்து கொண்டு பேச வேண்டும். நீர் உம்மை பற்றி நோக்குகிறீரே தவிர எதிர்த்து யார் நிற்கிறான்கிறதை பார்க்காமல் பேசுகிறீர். இத்யுக்த்வா ராகவ க்ருத்தா பார்கவஸ்ய வராயுதம் சரஞ்ச பிரதிஜக்ராஹ ஹஸ்தான் லகுபராக்கிரமஹ. அனாயாசமாக இடது கையால் வாங்குமா போலே பரசுராமர் கையில் இருந்த வில்லை ராமன் வாங்கினான். அவர் கையில் பிடித்திருந்த அம்புகளையும் எடுத்தான். பிராமணோ சீதி பூஜ்யோமே விஸ்வாமித்திர கிருத்தேனச்ச தஸ்மாத் தஸ்மாத் சத்தோ நதே ராம மோக்தும் பிராணஹரம் சரம். சடக்கென்று வில்லில் அம்பை பூட்டினான். எய்ய வேண்டும். அப்போது ராமன் பரசுராமரை பார்த்து, நீரோ அந்தணனாக பிறந்தீர், ரிஷி, சிறந்த தவவலிமை கொண்டவர், சம்பாதித்த மொத்தத்தையும் கஷ்யபருக்கு கொடுத்து விட்டீர், உம்மிடத்தில் ஏதுமில்லை. இப்போதோ நீர் சொன்னபடிக்கு நான் அம்பை பூட்டி விட்டேன். இந்த அம்பை எது குறித்து எய்ய? உம் நெஞ்சை குறித்து எய்தால் உயிர் போகும். நான் உம்மை கொல்லுவதாக இல்லை. நீர் நம்மை கொண்டிருக்கலாம், பல க்ஷத்திரியர்களை கொண்டிருக்கலாம், ஆனால் பதிலுக்கு நான் செய்வதாக இல்லை. அது என்னுடைய பண்பல்ல என்று ராமன் அழகாக பேசினார். அப்போது ராமனை எடுத்து கூறுகிறான், நீர் உலகம் முழுக்க சுத்தி கொண்டே இருக்கிறீர், அந்த காலில் அம்பு விட்டு விடட்டுமா? உம்மிடத்தில் அம்பு விட்டால் உயிர் பிரியும், உம் காலில் விடட்டுமா? இமாம் வா त्वद्गतिं राम तपोबलम अर्जितान लोकान अप्रतिमान वापि हनिष्यामीति मेमதிஹி. காலில் விடுவதென்னால் உம்முடைய போக்குவரத்தை தடங்கல் பண்ணி விடட்டுமா என்று பொருள். ஏனெனில் இவர் தான் சம்பாதித்த மொத்த பூமியையும் கஷ்யபருக்கு கொடுத்து விட்டார். அப்ப கஷ்யபர் ஒரு விதி போட்டார், எப்ப மொத்தத்தை என்னிடத்தில் கொடுத்து விட்டீரோ எங்கு வாழ்வீர்? ஆம், எங்கு வாழ? மொத்த லோகத்தையும் அவருக்கு கொடுத்தா விட்டதனால் எங்கு வாழ? ஒன்று செய்யும், நான் அனுமதி அளிக்கிறேன், தினப்படி போய்கொண்டே இரும், ஓரிடத்தில் நீர் தங்குவது கூடாது. அப்போ உங்கேயும் வாழலேன்னு வைத்துக் கொள்ளலாம் அல்லவா? அதற்காகத்தான் பரசுராமர் போய்கொண்டிருக்கிறார். தவித்தார், ராமா, நீர் என் காலில் விட்டு விட்டால் என் கதி என்னாகும்? அப்ப கஷ்யபருக்கு நான் கொடுத்த சத்தியம் என்னாகும்? நச்சயம் வைஷ்ணவோ திவ்யா சரப்பர புரஞ்சய மோகப்பதி வீரியேன பலதர்ப்ப விநாசனக. ஆனால் நான் ஏற்றிய அம்பு ஒரு நாடும் வீணாகாது. அமோக ராமபாணம்னு சொல்லுவோம் இல்லையோ, அமோகம்னால் வீணாகாத அம்பு. எப்போது நான் வில்லில் பூட்டி விட்டேனோ இனி எதன் பேரிலாவது எய்துதான் தீர வேண்டும். உம்மை கொல்ல மனமில்லை, எதன் பேரில் விட. அப்போதுதான் பரசுராமர் பதில் கூறலுற்றார், என்னையும் கொல்ல முடியாது, என் காலில் அடித்து விட்டாயானால் என்னால் கஷ்யபருக்கு கொடுத்த பிரதிஜையும் நிறைவேற்ற முடியாது. தாமிமாம் மத்கதிம் வீர ஹந்தும் நார்கசி ராகவ மனோஜபம் கமிஷ்யாமி மகேந்திரம் பர்வதோத்தமம் லோகாஸ்தத் பிரதிமா ராம நிர்ஜிதாஸ்தபசாமயா ஜகிதாஞ்சரமுக்கேன மாபூத்காலஸ்ய பர்யயா. நான் சிறந்த தவம் புரிந்து வலிமையை சேர்த்து வைத்துள்ளேன், அதை இன்னும் யாருக்கும் கொடுக்கவில்லை. சம்பாதித்த பூமியை கொடுத்தேன், ஆனால் தவ வலிமையை கொடுக்கவில்லை. ராமா, அந்த தவ வலிமையை நோக்கி நீ அம்பெய்து கொள் என்று பரசுராமர் சொல்ல ராமனும் அம்பிட்டார். சரம பிரதிபம் ராம மோக்து மர்கசி சுப்ரதம் சரமோக்ஷே கமிஷ்யாமி மகேந்திரம் பர்வதோத்தமம். உடனே நான் உன்னிடத்தில் இருந்து பிரிந்து போகிறேன், இனி கோபமில்லை, தாவமில்லை, அடங்கி போயிற்று. மகேந்திரகிரியை நோக்கி போகிறோம். திருக்குறுங்குடி மேற்கு மலை தொடர், அது அத்தனையும் தான் மகேந்திரகிரி. ததோ விதிமிரா சர்வாக திசச்ச உபதிசஸ்ததா சுரா சர்ஷிகணா ராமம் பிரசசம்ச உருத்தாயுதம் ராமம் தாசரதிம் ராமஹ ஜாமதக்ன பிரபூஜிதா தத பிரதட்சிணீகிருத்ய ஜகாம ஆத்மகதிம் பிரபு. அப்போது பரசுராமர் விடை பெற்றார், மகேந்திரகிரியை நோக்கி போனார். நல்ல வேளை, ராமனுக்கு ஆபத்தில்லாமல் தப்பித்தான். ஆனால் இது இத்தனையுமே தயரதனுக்கு தெரியாது. அவன் மயங்கி சரிந்து விட்டான். இப்போது பரசுராமர் போனார்ன்ற செய்தி கேட்டு தயரதன் எழுந்திருக்க போகிறார். அவரோடு நாமும் நிம்மதி பெருமூச்சோட அடுத்த நாளை எதிர்கொள்வோம்.